ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா VLSI அண்ட் சிப் டிசைனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 1 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து யூனிட் ஃபஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து போயிட்டு வீடியோவாக ஆர்டராக பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோஸோட ஒன் ஷாட் வேணும் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஷாட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒன் ஷாட்னா என்னென்னா, இப்போ ஒரு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா அந்த எல்லா யூனிட்டில் கம்ப்ளீட் பண்ண டாபிக் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 1 hour வீடியோ கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஐடியாஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா என்னன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து VLSI அண்ட் சிப் டிசைனிங்கில் யூனிட் 2 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் டிலே. அந்த நேம் இட் செல்ஃப் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்ட் ப்ராபகேஷன் டிலேனா என்ன? டிலே அப்படின்னா என்ன ஆகுறதுன்னா லேட் ஆகுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு இன்புட் கொடுக்குறேன். அந்த இன்புட் வந்து எனக்கு லோலேருந்து ஹையில் இருக்குது. இப்படி போட்டால் லோ, இது வந்தால் ஹை. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் இன்புட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இன்புட் வந்து டக்குன்னு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், எனக்கு ப்ராசஸ் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வராமல் கொஞ்சம் டிலேயாக வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் டிலே. அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிரான்சிஷனல் இன்புட் ரீச்சஸ் 50% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் வேல்யூ அண்ட் when the output reaches 50% ஆஃப் இட்ஸ் ஃபைனல் வேல்யூ. இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாஸ் டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். மாஸ் டிரான்சிஸ்டரில் இது பி மாஸு, இது என் மாஸு, இது எனக்கு வந்து இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்புட் கொடுக்குறேன். நான் இன்புட் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோலேருந்து ஹைக்கு இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு Cout எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் ஒன்று நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பர்பஸ். ஐ ஆக்டிங் VDDS as well as. ஓகேங்களா? திஸ் பிளேசஸ் ஐ எம் கன்சிடர் as a G, that is my gate. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இந்த இடத்துல நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள நான் வந்து இன்புட் வந்து 1 அல்லது இந்த இடத்துல வந்து ஏனா வந்து எனக்கு 1 A பார்னா காம்ப்ளிமெண்ட் 0, அதாவது 1 கொடுத்தேன்னா 0 கிடைக்கும், 0 கொடுத்தேன்னா வந்து எனக்கு 1 கிடைக்கும். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக எனக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து 1 கொடுத்தேன் 0 கொடுத்தேன் அப்படின்னா 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து PMOS வந்து ஆஃப் ஆயிரும். PMOS is going to be off state and NMOS is going to be on stateக்கு போயிடும். அப்போது எனக்கு இந்த Coutல எக்ஸ்டர்னலாக கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கெப்பாசிட்டர் இஸ் கோயிங் டு பி டிஸ்சார்ஜிங். இதை தான் வந்து வயா NMOS டிரான்சிஸ்டர். இந்த NMOS டிரான்சிஸ்டர் மூலிமா வந்து எனக்கு டிஸ்சார்ஜிங் நடக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது சப்போஸ் நான் வந்து 0 இன்புட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல PMOS வந்து ஆன் ஆகிடும், NMOS வந்துட்டு அந்த இடத்துல ஆஃப் ஆகிடும். இந்த இடத்துல கெப்பாசிட்டர் கோயிங் டு பி சார்ஜிங் வயா தி PMOS டிரான்சிஸ்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பேசிக்கான கான்செப்ட். இந்த டிரான்சிஸ்டர் டயக்ராம் புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம டயக்ராம் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஃபில் நமக்கு வந்து இப்போ இந்த கிராஃபை தான் நீங்கள் டீட்டெயிலாக நோட் பண்ணணும். இப்போ இன்புட்டும் இருக்குது, அவுட்புட்டுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். டைமுக்கும் இன்புட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜுக்கு 50% வரும்போது, இந்த இடத்துல வரும்போது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ, அதாவது வந்து NMOSோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி டவுனில் வருது. அப்போது டவுனில் வந்துச்சுன்னா என்ன? டிஸ்சார்ஜிங். அப்போது எனக்கு அதாவது 50%க்கு மேலே வந்து வரும்போது எனக்கு வந்து டிஸ்சார்ஜிங் ஆயிரும். அதே வந்து இது 50%க்கு மேலே எனக்கு இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுல, இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இஸ் கோயிங் டு பி சார்ஜிங். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போது TPLH அண்ட் TPHL, அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இதோட மீனிங் ப்ராபகேஷன் டிலே. இப்போது TPHLனா ப்ராபகேஷன் டிலே ஃப்ரம் ஹை டு லோ, TPLHனா ப்ராபகேஷன் டிலே ஃப்ரம் லோ டு ஹை. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். ஓகேங்களா? இப்போது அதெல்லாம் இந்த இடத்துல டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஹை டு லோ போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அன்கேட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அன்கேட்டோட ஆப்ரேஷன் என்ன நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அன்கேட்டோட ஆப்ரேஷன் வந்து
இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அன்கேட்டோட ஆப்ரேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன். 1 × 0 = 0, 0 × 0 = 0. இதுதான் பார்த்தீங்கன்னா அன்கேட்டோட ஆப்ரேஷன். இப்போது இந்த இடத்துல நான் இன்புட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹை டு லோ கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஏ இருக்குது, இந்த இடத்துல ஏ பார், பி, இந்த இடத்துல அவுட்புட் வந்து சி. இப்போ இந்த இடத்துல நான் இன்புட் வந்து லோ டு ஹை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது ஏ பார் இருக்கிறதால 1 இருந்தால் 0 ஆயிரும், 0 இருந்தால் 1 ஆயிரும். இப்போ இந்த இடத்துல ஹை டு லோ நான் கொடுக்குறேன். அது மாதிரி இந்த இடத்துல நான் ஹை டு லோ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் ப்ராபகேஷன் டிலே. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டவுட் ஆப்ரேஷன் எனக்கு வந்து சியில் வந்து அவுட்புட் டோட்டல் அவுட்புட் வந்து 0 வரணும். அப்படி 0 வரும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு அவுட்புட் வந்து இங்கே 0 இங்கே வந்து 1 இருந்துச்சுன்னா 1 × 1 வந்து எனக்கு அவுட்புட் ஆக்சுவலாக அண்டு கேட்டில் 1 தான் வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிலே ஆகி தான் பார்த்தீங்கன்னா இந்த 0ன்ற அவுட்புட் அந்த இடத்துல வருது. ஸோ இந்த மாதிரி டிலே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் காம்பினேஷனல் ஆர் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். கரெக்டான அந்த அக்யூரசி, அந்த அக்யூரேட்டான ஒரு அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராபகேஷன் டிலே. இந்த ப்ராபகேஷன் டிலேவை வந்து நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது, அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். கெப்பாசிட்டர் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லைங்க கேட்டு, இந்த கேட்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். டு இன்க்ரீஸ் த வித் ஆஃப் தி கேட், கேட்டோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட ஸ்விங், அதாவது இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா ஹை டு லோ, லோ டு ஹை, இந்த மாதிரி எல்லா சைஸுமே வந்து அந்த ஸ்விங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் ஸ்விங் வந்து நமக்கு 3 வகையில் வந்து நம்ம ப்ராபகேஷன் டிலே வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறது, 2 வந்து கேட் அந்த மாஸ் டிரான்சிஸ்டரோட கேத்தோட வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்விங்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இது மூலியமும் நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து ப்ராபகேஷன் டிலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். Hope all of you understand the video, and if you have any doubt kindly comment me, I'll clarify your doubt. Thank you for watching. Meet you again in the next video. Thank you.